எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாவண்யா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பதறிட்டு இருந்தீங்களா? பிரியா சிஸ்டர் கொஞ்சம் லைட்டாக கோல்டு பிடிச்சிச்சு, கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கனால கிளைமேட் செட் ஆகல. சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சாங்கு ஷார்ட்ஸா மேக் பண்ணுங்களா? பண்ணிடலாம். ஸ்ரீ சிஸ்டர் அவங்க செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் வருத்தமா இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அதே ஃபீல் தான் எனக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல மாத்தி வச்சிட்டாங்க. சிஸ்டர் நீங்க லாஜிக்கா கேள்வி கேட்கறதுலாம் எனக்கு பக்குன்னு பயமா இருக்கு. அந்த வில்லிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை சிஸ்டர். யாரும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இஜானா சிஸ்டர் ஹாப்பி என்டிங். எஸ் சிஸ்டர். ஜீவா ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவங்க ட்ரூ லவ் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு தீவா சிஸ்டர் காதல் அழிவதில்லையா? கமெண்ட் செம்ம. ராமன் என்கின்ற அனு சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆமா சிஸ்டர் கொஞ்சம் மழையில நனைந்து விட்டேன். ஏன் சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர், நீங்க எப்போ வந்தாலும் உங்க கமெண்ட் எனக்கு ஸ்பெஷல் தான். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே நியா சிஸ்டர். உங்க சிஸ்டரையும் கேட்டதா சொல்லுங்க. யோதினி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர். நியா சிஸ்டர் நீங்க எப்பவுமே வேற லெவல் தான். லாஜிக்கோட பார்த்தா எல்லா இடத்துலயுமே நமக்கு மிஸ்டேக்கா தான் தோணும். எனக்கு நிறைய இடத்துல அது ஃபீல் ஆச்சு. சொல்ல போனா லாஸ்ட்டுக்கு முந்தின எபிசோட்லயே கிளைமேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நானும் தூக்கி கதையை வேற மாதிரி மாத்தி வச்சேன். டீனா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். யூசர் எஸ்ஆர் உங்க ஹார்ட் மாதிரி எங்க ஹார்ட் உங்களுக்கு தான். ஃபைனலா வானப்பிரியா சிஸ்டர் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது என்ன பனிஷ்மெண்ட்னு நான் தெரிஞ்சுக்கணும். லேட்டா வந்ததுக்கு தான். அது கொஞ்சம் ஒர்க்னாலையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தால ஆடியோ ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் தடங்களாயிட்டே இருந்தது. நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன். பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை அக்செப்ட் பண்ணிப்போம். புதுசா பார்க்க போற டிராமா ஒரு ரிவெஞ்ச் காமெடி, அதுக்கப்புறம் லவ்வபிள் டிராமான்னு சொல்லலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே ஒரு பனி படர்ந்த பிரதேசத்தை தான் காட்டுறாங்க. அந்த போர் நடந்து யாரோ ஒருத்தர் அங்க கொல்லப்பட்டு ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கத்தி ஊன்ன மாதிரி நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. அவன் பேர் வந்துட்டு யாவோ. வந்துட்டு அப்பான்னு சொல்லி கதறா. அங்க இருக்கிற ஆள் வண்டி போட்டு செத்து இருக்கிற ஆளை பார்த்து அப்போதான் ஒரு சின்ன குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இறந்தது வந்துட்டு அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பனியில இருந்ததால அந்த ஃப்ரீஸ் ஆகி அந்த இடம் அப்படியே இருந்திருக்கு. அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். அவன் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ ஜி. வந்துட்டு ஹீரோனோட அப்பாவை பார்த்தனே மாஸ்டர் அப்படின்ட்டு பக்கத்துல நெருங்க ஹீரோயினை பார்த்து நீதானா அப்ப நீதானா, நான் தான் அவனை தேடிட்டு இருந்தேன், இவ்வளவு வருஷமா அவனை தேடிட்டு இருந்தேன், நீதானா அவ இல்லவே இல்ல அப்படின்ட்டு ஹீரோவோட கழுத்திலே கத்தி வைக்கிறா. எங்க அப்பா செத்தத்துக்காக நான் பழி வாங்குவான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட கழுத்திலேயே கத்தி வைக்கிறா. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவை கொண்டவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அசசினா சேர்ந்திருப்பா. அந்த அசசின் குரூப்ல ஒருத்தனை கொல்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு அவனை மாசா கொல்லுவா. ஒவ்வொரு ஃபைட் சீனும் சும்மா ஏர்ல பறக்க விட்டு அவன் நெஞ்சிலேயே குத்தி கொள்றதெல்லாம் செம்மையா இருக்கும். யாருக்காக இப்படி பண்ற அப்படின்ட்டு அவன் கொல்ல வந்தாலும் கேட்கறப்ப அதை தெரிஞ்சு கிட்ட நீ உயிரோட இருக்க போறது இல்லையே, அதனால நீ உயிரோட இருக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரே சொருகுறா. அந்த நேரத்துல அங்க இருந்து பறந்து அடுத்து கொல்ல வேண்டிய ஆளோட அந்த இமேஜ் வருது. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட இமேஜ் தான் ஹீரோயினுக்கு வருது. இந்த இளவரசரா பார்க்க ரொம்ப கரடு போரடா இருப்பான் போலயே, சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு எங்க அப்பாவை பண்ணாங்க யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், இவன் முதல்ல எங்க இருக்கான்னு பாக்குறமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறப்ப அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. எங்க இருக்கான்னா இந்த டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல கேர்ள்ஸ், அந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு சரக்குல கவிதையா பேசிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற பொண்ணுங்களை பார்த்துட்டு சார் கியூட், our eyes are very beautiful, but அவங்க ஹார்ட் இருக்குது அது வெரி ஸ்ட்ராங்கான ஸ்டோன் மாதிரி இருக்குப்பா, காதலிக்கவும் முடியல, ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்கவும் முடியல அப்படின்ட்டு விட்டு சரக்கு மேல சரக்கா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு இவனோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இவனை எப்படி வச்சதுன்னா நம்ம பீம் பாய்னு வச்சுப்போம். அவன் வந்துட்டு என்னப்பா கல்யாணம் ஆக போற ஃபீலிங்ல சரக்கா போட்டுட்டு இருக்க போல, அதுவும் ரொம்ப அகோரமான பொண்ணாமே, நீ அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்ன, பார்க்காமலே கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு வெறுப்பித்திட்டு இருக்கிறப்ப, இங்க பாரு இங்க இருக்கிற அழகான பொண்ணுலயே ஒரு பொண்ணை நான் உஷார் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ என்ஜாய் பண்றத பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ கல்யாணம் வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறான். பாருப்பா இங்க இருக்கிறதே ரொம்ப கியூட்டான பொண்ணா வர வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த டான்ஸ் ஆடுற கூட்டத்துலதான் நம்ம ஹீரோயின் இருக்கா. நான் இதுல கரெக்டா நேரா போக முடியாது, அதனாலதான் இன்னொரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு, அதாவது ஹீரோவுக்கு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வருதுல்ல, அது வந்துட்டு கரெக்டா ஹீரோவுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்க போற நேரத்துல கரெக்டா அந்த பீம்பாய் புடுங்கி, இந்த நேரத்துல நீ குடிச்சல இன்னும் ஓவர் ஆயிடும் அப்படின்ட்டு அவ அதை புடுங்கிட்டு இருக்கிறப்ப கத்தி எடுத்து குத்த வரா.
ஹீரோ செம்ம மாசா அதை தடுத்து விட்டு அவன் கையை வச்சு விசிறியை வச்சு வித்த காட்டிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணை அப்படியே அட்டாக் மேல அட்டாக் பண்ணிட்டு அப்பதான் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணுல இருக்கிற நம்ம ஹீரோயின், இவன் எல்லாத்த விட டஃப் கொடுக்குறோம்னா இருக்கானே, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா தான் கொள்ளணும், நான் பின்னாடி இருந்துட்டு இப்ப அவங்கள அமுச்சு வச்சது நல்லாதான் தான் போச்சு அப்படின்னு அப்போ வரைக்கும் அந்த பொண்ணை முகமுடி போட்டுதான் நம்ம ஹீரோனை காட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மாசாதான் சண்டை போடுது. ஆனா என்ன வித்த பண்ணாலும் நம்ம ஹீரோ கிட்ட பலிக்கவே இல்லை. அந்த பொண்ணு அப்படியே கழுத்துலயே ஒரு கோடை போட்டு கீழே தள்ளி விட்டு மாசா இருக்கிறப்ப நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்த குரூப்ல இந்த ஹீரோயின் பாஞ்சி போய் வெட்ட போறா. ஆனா அதுவும் ஹீரோயின் கிடையாது. ஏன்னா அந்த டான்ஸ் குரூப்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் இவ்வளவு நேரம் நம்ம நடிச்சிட்டு இருந்தாலே ஹீரோயின் கிடையாது. அதுக்கும் பேட் டான்ஸரா பின்னாடி இருந்துகிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அரேஞ்ச் பண்ணி வெட்ட வந்தவ அவதான் நினைச்சா அதுவும் கிடையாது. இவன் மேல வேற யாரோ வஞ்சன்ஸ் வச்சு வெட்ட வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் பின்னாடி இருந்து நம்ம போறதுக்கு முன்னாடி இவனுக்கு பல பேரு இதுலயும் அதிகமா இருப்பாங்க. போய் நம்ம நிறுத்தி நிதானமானதான் இவனை போட்டு தள்ளணும், அதுவும் வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மட்டும் அங்க தனியா இருக்கா. இவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு நேரா ஹீரோயினை பார்க்கும் பொழுது அவன் கண்டுபிடிச்சிடறான் இவ்வளவு நம்மள கொலை பண்ணதான் வந்திருக்கா அப்படின்ட்டு. அந்த 2 பொண்ணுங்களையும் சமாளிச்சுட்டு கரெக்டா ஹீரோயிட்ட போகும்போது மற்ற 2 பேர்த்துக்கிட்ட காட்டுற வித்து இவகிட்ட சென்று போயாகல. இவன் ஹீரோக்கு ஈக்குவலா சண்டை போடுறா. அதுவும் அவன் விசிறியை வச்சு வெட்ட வரும்போது சைட்ல பூந்து ஒரு டேக்கா கொடுத்து அப்படியே நிப்பா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஹீரோனோட ஆயுதம் என்னன்னா இந்த நிஞ்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஸ்டார் பிளேட் மாதிரி, அதுலயும் நீட்டமான பிளேடு வச்சுதான் அட்டாக் பண்ணுவா. அவன் ஒவ்வொரு பிளேடுல இருந்தும் ஹீரோவும் அசால்ட்டா எஸ்கேப் ஆதான். ஆனா 2 பேரும் அட்டாக் பண்ணிக்கிறப்ப அவங்க கண்ணும் நோக்கியோ இந்த மாதிரி கட்டத்துல தாண்டா லவ் சீன் வைக்கிறீங்க. வேறு ரியாலிட்டியில பார்த்தா மத்து கட்டை, கரண்டி, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னமோ அட்டாக் பண்ண புது ஐட்டம்லாம் வந்துருக்குது. சூப்பர் மார்க்கெட்ல ஒரு புது ப்ராடக்டோ இல்ல நாப்டார்ல ஒரு புது ப்ராடக்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ வீட்டுல இருக்கிறவங்க அடி வாங்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஹீரோயின் அப்படியே ஹீரோ லாக் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறது நீ தானா? சே நான் ஒன்ன போடுறதே தான், அவங்கள ஆள் வைக்கிற மாதிரி தான் நான் வச்சு பண்ண மாட்டேன், நானே இறங்கி செய்வேன் அப்படிங்கிறப்ப இப்படி பேசிக்கிட்டே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சாக்கா யூஸ் பண்ணி ஹீரோயின் மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்ப அவரோட கை 2ஐயும் பிடிச்சி அமைக்கி அவன் மேல ஏறிடுறான் ஹீரோயின் மேல. இப்போ உன்னால மூவ் பண்ண முடியாது, எந்த ஒரு தற்காப்பு கலையும் பண்ண முடியாது, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு ஹீரோ விளையாண்டுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவனா அப்படின்ட்டு புடிச்சு காதை புடிச்சு கடிச்சு வச்சிருவா. இது என்ன புதை வித்தையா இருக்கு அப்படின்ட்டு ஐயோ விடு இங்க பாரு 2 பேத்துக்குள்ள டீல் தான், நீ கைய விடணும் அப்பதான் நான் காதை விடுவேன். ஐயோ 1 2 3ன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பறந்து போய் நிக்கிறப்ப ஹீரோ கிட்ட இருந்துட்டு ஒரு ஜெட் பதக்கம் வந்து விழுது. அந்த பதக்கம் வந்து ஹீரோட அப்பாவோட பதக்கம். அதை எடுக்க அவ போகையில அதை பார்த்து ஷாக் ஆகி ஹீரோ வந்துட்டு அதை எடுக்க போறான். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி அவ கத்தி வீசிட்டு ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ கல்யாண ட்ரெஸ்ல அப்படியே சோகத்தோட நின்றுட்டு தான். ஏன்னா பிடிக்காத கல்யாணம் இல்ல, அதனால இந்த நேரத்துல தான் ஃப்ரெண்டு, அதாவது உயிர் நண்பர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதை கரெக்டா பண்றான் ஹீரோட ஃப்ரெண்டு. சங்க ஊதுறாங்க பத்து பிபி, இவன் வேற சாவுக்கு சங்கூதுறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கும் போது அங்க அந்த நாட்டோட இளவரசர் வர்றாரு. சொல்ல போனா நம்ம ஹீரோவுக்கு அண்ணன். இவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்தவங்க, இவங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்தவங்க, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப பதவியில இருக்கிறது ஹீரோட அண்ணன். அவன் தான் இந்த சீரீஸோட வில்லன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்தோடனே நம்ம ஹீரோவை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறான். எப்படி கலாய்ச்சிட்டு இருக்கானா, ஒரு அசிங்கமான பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியே, நீ இவ்வளவு அழகா இருந்து என்ன யூஸ், அதுக்கெல்லாம் தனி ஒரு லக்கு வேணும் போல அப்படின்ட்டு நான் உன் மனப்பெண்ணை பார்க்கணும், அதுவும் எப்படி இருக்கான்னு பார்த்து உன்னை நான் கிண்டல் கேலி பண்ணணும் அப்படின்னு ஹீரோவை வெறுப்பேத்திட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணோட அப்பா இருந்துக்கிட்டு இல்ல மனப்பெண்ணா இருக்கும்போது நீங்க பார்க்க கூடாது, ஒரு இளவரசரே நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்ட்டு கழுத்துல கத்தி வைக்கிறப்ப சரி இந்த நேரத்துல நம்ம அவங்க சொன்னதை கேட்டுதான் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட மூஞ்ச பார்க்கறதுக்காக இவங்க 2 பேரும் போறாங்க. ஆல்ரெடி ஹீரோ வந்து நூலா இருக்கான், இதுல அந்த உலகத்துக்கு இவங்க கூட்டு போறாங்க. அங்க போனோடனே இந்த அசிங்கமான பொண்ணை நீ பார்க்க நினைக்கிறியாப்பா அப்படின்னு அந்த முகமுடிய விலக்கி விட்டுரும் போதுதான் ஹீரோ பார்த்து ஷாக்காய் நிக்கிறான். ஆனா அவனோட அண்ணங்காரன் பார்க்கவே இல்லை. அவன் திருப்பி கெட்டப்பன்னு சிரிச்சுக்கிட்டு இதை என்ன இவ்வளவு ஷாக்கா பாக்குறான் அப்படின்னு திருப்பி பார்க்கும்போது ஹீரோயின் உட்காந்துருக்கிறா. அங்க வச்சாங்களா ட்விஸ்ட் செய்யல. நீங்க என்ன யோசிச்சீங்க? ஹீரோயின் படி வாங்க வந்திருக்கான்னு நினைச்சீங்களா, இல்ல அந்த பொண்ணை ஹீரோயின் தான் யோசிச்சிங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.
ஹீரோவோட அண்ணங்காரம் பார்த்துட்டு பொறாமையில பொங்கி கழுத்தெடுத்து கத்தில வச்சு, இங்க பாரு நீ அந்த பொண்ணே கிடையாது, அவங்க அசிங்கமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவ, அது இல்லாம நான் ரொம்ப பயந்தவ, அதனாலதான் எங்க அப்பா அப்படி ஒரு பொய்ய சொல்லியிருப்பாரு. மற்றபடி நான் இப்படிதான் இருப்பேன், வெளியில உலகத்துக்கு நான் யாரு எப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு நான் டாட் லிட்டில் பிரின்ஸ். என்னது டாட் லிட்டில் பிரின்ஸ்? லூசு, பிரின்ஸ்னா பையன் வரும். ஓ டாட் லிட்டில் பிரின்சஸ், அது கூட சொல்ல தெரியல. உங்க அப்பா என்னத்தான் வளர்த்து வச்சிருக்காரா ஒன்னு. அப்போதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன விஷயம்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே கொஞ்சம் ஹீரோக்கு அக்செப்ட் பண்ணாத நிலைமையில தான் இருக்கு. அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணிருக்கு போல, உண்மையான பொண்ணு. அந்த பொண்ணை வந்து இவ விரட்டி விட்டு இப்ப அந்த இடத்துல இவன் வந்துருக்கா. எதுக்காக? ஹீரோவை போட்டு தள்ளுங்கிறதுக்காக. அதுக்காக கல்யாண பொண்ணாவா வரணும்? எனக்கு ஒரு லாஜிக் மட்டும் புரிய மாட்டேங்குது. இந்த கே டிராமாவோடையும் இந்த சைனீஸ் டிராமாவோடையும் இந்த கல்யாணத்தை கொண்டு வந்து அதுல பொண்ணை மாத்துறதுல எல்லா ட்ராமாலையும் மேக்சிமம் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம லைஃப்ல அப்படி கல்யாணமே நடக்குதாங்கிறது பிரச்சனையா இருக்குது. இவங்க என்ன பொண்ணை பொருள் மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. இதோட அண்ணன் என்ன பண்றானா, இவளை தனியா விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவளை கைது பண்ணி கூப்பிட்டு போக பாக்குறான். ஆனா ஹீரோ குறுக்க வந்துட்டு, இந்த பாரு நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட காட்டிட்டேன், அதுக்காக என்னோட மனப்பெண்ணை தான் இந்த நேரத்துல உன் கூட அனுப்பி வைக்க முடியாது. நீ இங்கேருந்து கிளம்புறியா, நீ என்னையும் எடுத்து பேசுறியா, இது என்னோட பர்சனல் விஷயம், இதில் நான் எடுத்து பேசிதான் ஆகணும், தயவு செய்து நீ இங்கேருந்து கிளம்புறியாக்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் அண்ணனுக்கு பல்பை போட்டு அமுச்சு வச்சிடறான். அவனுக்கு பொறாம, இப்படி ஒரு பொண்ணு அழகான பொண்ணு இவனுக்கு சிக்கிக்கிச்சே அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது எல்லா அண்ணனுங்களுக்கும் இருக்கும். அண்ணனா பிறந்த அண்ணனுக்கு மட்டுமே தெரியும் அந்த வரும் சொல்லி அமுச்சு வச்சுட்டு இங்க திரும்பத்துக்குள்ள ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு ஹீரோவை போட்டு தள்ள வர சும்மாவா இருக்கணும். அங்க இருக்கிற துணியை அப்படியே மேல போத்தி விட்டு ஹீரோவை கச்சக்குன்னு குத்தும் போது அவன் செத்து போயிட்டான்னு நானும் நினைச்சேன். ஏன்னா அந்த குத்துறா. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் தடுத்து விட்டு பஞ்ச பறக்க விட்டு அவன் வரும்பொழுது, நீ இவனையும் சாகலையா? ஏன்னா அவனை சீக்கிரமா சாக வைக்க முடியாதுமா, அங்க ட்ரை பண்ண. இப்போ எனக்கு கல்யாணம் பொண்ணாவே வந்து சாவடி போறியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா அது என்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு இங்கேயும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ பிடிச்சி என்ன பண்ணிடுறான்னா, இந்த அத்தா மாதிரி மர்மத்தை யூஸ் பண்ணி அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். அதாவது அவன் வாய் மட்டும்தான் பேச முடியும், உடம்பு பாரியல அசையாது. அப்படி அசையாதுன்ட்டு, எப்படியா இருந்தாலும் என்னோட மனைவியை தானே இங்கே வந்திருக்கேன், என்னோட பல நாள் கனவு, எப்படியா இருந்தாலும் என்னோட மனைவி தான், அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியதா அப்படின்ட்டு அவரோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டுறான். அவர்கிட்ட என்னடா பண்ற, கொலை பண்ண வந்தவளை என்னடா பண்ண வர அப்படின்ட்டு அவ பதறிட்டு இருக்க நேரம், அந்த நேரத்தில் தான் அவள் வச்சிருக்க ஒரு பதக்கத்தை பார்க்குறான். அது வந்துட்டு அது அவங்க அப்பாவோட பதக்கம். ஒருவேளை நம்ம அப்பா தான் இவளை அனுப்பிச்சு வச்சிருக்காரோ அப்படின்ட்டு. இந்த பதக்கத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? இது என்னோட தலைவர் கொடுத்தது, அதெல்லாம் நீ கேட்குற. அப்போ இவர் தான் என்னை கொல்ல அனுப்புனதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது எங்கள் கொள்ளையாளிகளோட ரகசியம். இப்போ சொல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கலட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை கலட்டும் போது, டே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு உடனே பெட்டில் தண்ணி. இப்போ இதுல பெட்டில் தண்ண இல்லை, என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு சீர் வருஷன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பால. என்னது ஏமா நீ என் பொண்டாட்டி தானே? ஆமாம். இப்போ என்ன பார்த்துக்கு? இல்லை சீரியஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துருக்குல, நான் தான் உடம்பு எடுத்துட்டு இல்லையே, கொஞ்சம் காலடு அப்படின்ட்டு அவள் காலில் நிறைய கத்தி வச்சிருக்கிறா, கையில் நிறைய கத்தி வச்சிருக்கிறா. ஒரு கல்யாண பொண்ணு புருஷனுக்கு பாலை கொண்டு வருவானா, பால் ஊற்றத்துக்கு இத்தனை கத்தி எடுத்து வந்துருக்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்க? இல்லை அது மட்டும்தான். நமக்குள்ள ஒரு டீல் போட்டுப்போம். என்ன டீலு? நீ எனக்கு ஒய்ஃபாகவே எங்கே நடிச்சிக்க, நான் உன்னை பற்றி வெளியில் சொல்ல மாட்டேன். இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம கூட கமிட் ஆகிறான். ஒருவேளை என்னை வச்சு நம்ம டீமை பிடிக்க பார்க்குறானோ, அப்படி நடக்கக்கூடாது. ஆனால் இவனை பொண்ணு அவனுமே, இவன் கூட கைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அதே நேரம் அங்கே கட் பண்ணி இப்போ வந்துட்டு போனாதான் நம்ம ஹீரோட அண்ணன் அவங்க அம்மா, அதாவது பேரரசியை காமிக்கிறாங்க. அவனுக்கு அழகான பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்களா? அப்போ கண்டிப்பாக அது அந்த பொண்ணாக இருக்காது. அவளை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லு. இந்த லூசு பையன் அண்ணன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான்னா, பேசாமல் அவளை போட்டு தள்ளிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்டே சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு நல்ல அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணோம், உடனே போயிட்டு பலார்னு அரைஞ்சி நானும் புத்திமதி சொல்ல போகிறது தான் நினச்சேன். ஆனால் அது சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? முட்டாள்தனமாக யோசிக்காதான் முட்டாள். எல்லாத்தையுமே காய கரெக்டாக பார்த்து நவுத்தணும். அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவுலாம் எடுக்கக்கூடாது. போயிட்டு அவனை தூன்னு அனுப்பி வச்சிருது. இவன் அந்த வர்மக்கலையிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு டீல் பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த பதக்கத்தை இப்படியாவது அவன் கிட்ட இருந்து வாங்கிடணும், இல்லைன்னா நம்மளால எந்த இடத்துலையும் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதால அவள் கத்தி எடுத்து ஹீரோ முன்னாடி நிற்கும்பொழுது அவன் பதக்கத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு டீலை போடுறான். நீ ஒழுங்கா எனக்கு ஒய்ஃபாயிரு அப்படிங்கிற மாதிரி டீல் போட்டுட்டு இருக்கிறப்ப அவள் கரெக்டாக கையை வெட்டி எடுத்துட்டு போவான் அப்படின்ட்டு வெட்ட போகும்போது, ஆகா
இப்போ வெட்டிட்டா நம்மளை வந்து லாக் பண்ணி கைது பண்ணிடுவாங்க, பேசாமல் இவன் போடுற டீலுக்குள்ளேயே நம்ம போயிடுவோமா அப்படின்னு ஹீரோயினும் யோசித்துக்கிறா. சரிப்பா, உனக்கு ஒய்ஃபா நான் நடிக்கிறேன், அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது பயமா அப்படின்ட்டு பொழிற ஒரு விட்றா. பண்ணி நம்ம ஹீரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் அவங்க அம்மா திட்டத்தை நினைச்சிட்டு சைக்கோத்தனமா பைத்தியக்காரத்தனமா புலம்பிட்டு இருக்கான். என்ன எப்போ பார்த்தாலும் என்ன அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணிட்டு இருக்காங்க, என் திறமைகளை வெளிப்படுத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற 2 பணிப்பெண்கள் நடுங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, இந்த லூசு பையலுக்கு லூசு பிரிக்கும் போதெல்லாம் 2 பொண்ணுங்களை முன்னாடியே மண்டி போட வச்சு சவுக்கால அடிச்சு அந்த இதை இப்படி தீர்த்துக்கிறான். ஆக மொத்தத்துல இவன் பைத்தியக்காரன் இல்ல, சைக்கோவா. நான் மறுபடியும் ஹீரோயின் டீலுக்கு ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோட்டுக்குள்ள ட்ரை பண்ணியிருக்கா. நான் போட்டு லாக் பண்ணி, எப்பா இனிமேல் உன்னாடி போராட முடியாது, சரி எப்படியோ ஒத்துக்கிறேன், ஆமா இங்கன்னா சரக்குலாம் இருக்குது, ஸ்டடிஸ்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இங்க பேரு என்ன, முதல்ல ஒரு பொண்ணா டீசெண்டாக நடந்துக்க, இதே பொண்ணாதான் நான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த டேபிளில் உட்காந்துருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த முனிப்படத்தில் ராஜகிரன் உட்காந்துருப்பாங்கல்ல சாப்பாடு சாப்பிட அப்படியே உட்காந்துருக்கா. உன்கிட்ட ஒரு 3 கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷனு? முதல் கண்டிஷன் என்ன, நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்க கூடாது, உன் கண்ணுக்கு எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு என்னடா தெரியும். 2வது கண்டிஷன், இந்த இடத்த விட்டு நீ வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, அப்படி போகலாம் தான் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணும். ஆமாம், இவர் பெரிய ஜெயிலு கட்டி கட்டுறாரு, இவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு போகணும், சொல்கிறத மட்டும் கேட்கணும், கேட்டுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லு. 3வது கண்டிஷன் என்னது, நீ டெய்லி அவ்வளோ தூங்க. என்ன சொல்ற ஆமா, என்ன இருந்தாலும் நீ ஒய்ஃபில் 14 ஆசைகள்மா, உன் கை எதையும் என் மேலே பட்டுச்சு, அது நீ நடந்துக்கிற பொத்து தான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு 3 டீலை போட்டு, சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்க அப்படின்ட்டு ஹீரோட பெட்டில் போயிட்டு அவள் படுத்து தூங்குறா. இவன் என்ன பண்ணுறான்னா மேலே போயிட்டு ஹீரோனை தூக்கி பறவை கீழே தள்ளி விட்டு, உன் இடம் அது ஏன் தேவையில்லாமலாம் வந்து பெட்டு மேலே படுக்கக்கூடாது, சரி தரையில பட்டுக்க வைக்கிற, சரி ஒரு தலைவாணியாவது குளிப்பியா, இந்த வாங்கிக்கோ அப்படின்ட்டு மூஞ்சி நீ அடிக்கிறான். நாள் உனக்கு நான் பால் ஊத்துறேன்டா, அது வரைக்கும் நீ இப்படி என்ன வேணாலும் பண்ணாலும் நான் சகிச்சுக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோயின் வெஞ்சன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. இப்படி பேரரசியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்திருக்கிறது உண்மையான பொண்ணு கிடையாது, இது வேற யாரோ மாற்று அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் யூஸ் பண்ண கத்தியை பார்த்துட்டு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை இப்படியே போக விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் ஹீரோயை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால ஹீரோ எழுந்திருக்கும் போது பக்கத்தில் வேற ஒரு பொண்ணை உட்காந்துட்டு, உங்களுக்கு எதுவும் டயர்டாக இருக்கா, நான் ட்ரெஸ் எதுவும் மாற்றி விடணுமாங்கிறப்ப, நீ யாரு, நான் ஹீரோயினோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்னே, அவன் இங்கே வெளியே ட்ரைனிங் எடுக்க போயிருக்காங்க, அவளை வெளியில் போகவே வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கோவத்தோடு வெளியில் போகும்போது ஹீரோயின் உள்ள வரா. என்னப்பா என்ன பிரச்சனை, நீ ஏன் ஃபேக் பொண்டாட்டி, இதில் நீ இவன் சொந்தக்கார பொண்ணு வேற கூப்பிட்டு வச்சிருக்கியா, இந்த பெரிய நீ போட்ட 3 ரூல்ஸில் இது இல்லைல்ல, என்ன வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னேன், வெளியிலேருந்து ஆள் வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, அதனால அவள் இங்கே தான் இருப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, சரி நீ இப்போ வெளியில் போ அப்படின்னு நாங்கள் 2 பேர் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு டக்க ஒடுக்கமாக இருக்கத்தான் 3 ரூல்ஸ் போட்டேன். ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா உங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், எங்கள் அப்பா பற்றி எதுக்கு பேசுகிற, உன்ன மாதிரி ஒரு டேர் லிட்டில் பிரின்ஸை பெற்று வச்சிருக்காரு பார்த்தியா, அந்த ஆளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் நீ யாரையுமே இப்படி பெற்று போட்டுறாத அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு அடிக்க போகிறா. பற்றி தப்பாக பேசுகிறா அப்படின்ட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, மொக்கு மேலேயே குத்திக்கிறாங்க இதில். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் அவன் அப்படியே சொல்லும்பொழுது அவனை கீழே தள்ளி விட்டு காதை பிடிச்சி கட்டிக்கிறா. இது என்னடா புது வித்தையா இருக்குது கேட்டு ஹீரோனோட சொந்தக்கார பொண்ணு அப்படியே பதறிக்கிட்டு உள்ள வந்து, என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, இல்ல நாங்க 2 பேரும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோமா, தப்பி தவறி மேலே வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கிறா. ஆனால் நல்லா தெரிஞ்சு போச்சு, இங்கே பாருங்க எங்கள் சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் அவளை கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்களும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு ஹீரோ வந்து கூடும்போது அவனும் ஒரு மாதிரி அந்த பொண்ணை ஒரு அக்கறையாக பார்க்குறான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினே, என்னடா நடக்குது இங்கே, என்ன நடக்குது, ஒன்று பக்கத்துட்டு போய் நின்றுக்கிட்டு அவளை அப்படி பார்த்தவன் கண்ணு 2 நோண்டி அப்படிங்கிறப்ப, இவளுங்களே வராதுங்க சண்டை போடுறாளுங்க, கேட்டால் கண்ணை நோண்டிட்டு வாங்குறாளுங்க, இன்னும் பைத்தியக்கார குடும்பம்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோட தளபதியை தான் பார்க்க போகிறாங்க, புதுசாக கல்யாணமாக இருக்குல்ல, அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் போகிறாங்க. அப்படி போயிட்டு அந்த தளபதியை பார்க்கும்போது தான் அந்த தளபதி வந்துட்டு நான் அப்பாவை கொன்னதில் ஒரு ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் ஒரு மாதிரி அவங்க பிளட்டாக வாந்தி எடுக்கிறா. அந்த ஷாக்கில் இதில் அந்த தளபதிக்கும் டவுட் வந்துடுது. உடனே பதறடிச்சு போயிட்டு ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறான். உடனே அந்த சொந்தக்கார பொண்ணுன்றதை கேட்குறாங்க, அவளுக்கு ஏதோ உடம்பு சொல்லாமல் இருந்துச்சா, பிரச்சனை இருந்துச்சா, இல்லை அதெல்லாம் இல்லை, ஆனால் பல விஷயங்களை யோசிக்கும் போது அவள் கொஞ்சம் பதட்டப்படுவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்குறான்,
ஹீரோனோட அப்பா இல்லை அவரோட பேர் எதுவும் உனக்கு உண்மையான பேர் தெரியுமா? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே தளபதியை காட்டினா அவர் வந்துட்டு இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லை உண்மையை விசாரிங்க அப்படின்ட்டு அவர் ஒரு வேவு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே அந்த ஆள் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இது ஏதோ ஒரு பழி வாங்குற ஆள் தான் அப்படிங்கிறத அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ வந்தோடனே இந்த மாதிரி பின்னாடி ஆள் வச்சு வேலை பார்க்கலாம் வேணான்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். இருந்தாலும் அவள் எப்படி வந்திருக்கா எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னா நான் அவளை வேணா கொண்டுடுறேன். இந்த மாதிரி அவசரப்பட்டு தான் இப்போ வரைக்கும் எனக்கு அடிபணிஞ்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு டைம் பண்ண தப்பே போதாதா அப்படிங்கிறப்ப அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த ஹீரோயினோட அப்பாவை கொண்டாங்கல்ல அந்த இடத்துல இந்த ஆள் இருந்தது உண்மைதான். இருந்தாலும் இப்போ ஹீரோ ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போக போக பார்ப்போம். இவங்களை இங்கே வான் பண்ணி வச்சுட்டு நேராக ஹீரோயினை பார்க்க போனால் அந்த சொந்தக்கார பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கு. இப்போது நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் இல்லை நானே பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் சோர்வு இல்லை நான் அவள் கூட தனியாக இருக்கணும் நீ போ அப்படின்னு அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுட்டு அவள் எழுந்திருப்பாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். டபுக்குன்னு எழுந்து உட்காடுறா. இதுக்கு என்ன ஆகிட போகுது? ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி ரத்தம் வந்துட்டா? இல்லை அது ஒரு சில நினப்புகள் வந்தால் பழைய நினப்புகள் வந்தால் எனக்கு அப்படி ஆகும். இப்போ நான் நார்மலாக இருக்கேன்ல. ஆமாம் அந்த உன்னோட தளபதி எங்கே இருக்காரு? அவர் இடத்துல தான் இருக்காரு. எதுக்கு அவரை பற்றி கேட்குறேன்? உன்னோட அப்பாவோட பேர் என்ன அப்படிங்கிறப்ப ஆகா இவன் நம்மளை பற்றி விஷயத்த போட்டு வாங்கிறதுக்காக தான் இப்படி கேட்குறான் போல. அதனால நம்ம பொய்யை சொல்லி வைப்போம் அப்படின்னு ஹீரோயின் ஒரு பொய்யை தான் சொல்லி வைக்கிறா. அப்புறம் ஹீரோயினுக்காக ஒரு மருந்து எடுத்து வந்திருக்கான். அதை எடுத்து அப்படி நீட்டும் பொழுது இதுலேருந்து இவன் விஷம் கலந்துருப்பானா? இவன் பார்க்குற பார்வையை பார்த்தா ரொம்ப டீப்பாக இது விஷம் கலந்துருக்க மாதிரி இருக்குது. நம்ம குடிப்போமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ என்ன யோசிக்கிறான்? இதில் நான் அக்கையை ஊட்டி விடணும்னு நினைக்கிறாளோ அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஸ்பூனை எடுத்து கொண்டு போயிட்டு ஹீரோயின் பக்கத்தில் நிப்பட்டும் போது இப்போ நான் குடிக்கலனா அவன் நம்ம சண்டைக்கு போடுறான்னு நினச்சி நம்மளை கூட சேர்த்துக்க மாட்டான். எந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கானா விஷமும் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதை குடிச்சிடுறா. உடனே ஹீரோ நிறுத்து அப்படின்னு ஐயோ விஷம் வந்துட்டா அப்படின்ட்டு ஹீரோட மூஞ்சிலே தோணு துப்பிடுறா. என்னாச்சு எது விஷங்க வந்துட்டியா? அடி பாவி சூடாக இருக்கும் பார்த்து குடின்னு சொல்ல வந்தேன்டி. ஐயோ சாரி நான் குடிக்கிறேன்னு அவுக்கு குடிச்சிட்டு பாரு உன் சட்டெல்லாம் கரையாக போச்சு ரொம்ப வாடை வேற இருக்குது. என்ன பண்ணுறது? பல்லு விளக்காமல் இருந்துருப்ப போகிறேன் அதோட துப்பிட்டேன். சரி நீ போய் குழி நான் என்ன பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த இடத்த விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது. சத்தியமாக போக மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்தாண்ட போனோன்னே நேராக போயிட்டு ஹீரோனோட அந்த சொந்தக்கார பொண்ணை தான் பார்க்க போகிறாங்க. நான் ரெடி பண்ண சொன்னதான் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணை எதுங்க ஹீரோன்னு வச்சுருக்கேன்னா கத்தி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு தான். கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக தளபதியோட தேடி போகிறா. அங்கே கட் பண்ணி தளபதியை காட்டினா அந்த பொண்ணு வர்றதை கரெக்டாக நம்ம ஹீரோயின் வர்றதை கெஸ் பண்ணிட்டு உன்னோட பக்கம் ரொம்ப வலுவாக இருக்கும் போலியே இந்த பொண்ணு என்னை இவ்வளோ சீக்கிரம் தேடி வந்துட்டா நான் உனதாக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த கதவுக்கு நேராக வரும் தைரியமாக நிற்கிறாரு. கதவை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கத்தி மட்டும் உள்ள ஷார்ப்பாக வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த ட்ராமா எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாய்ஸில் கொஞ்சம் டொப்புக்குன்னு சத்தம் கேட்டிருக்கோம். கோச்சிக்காதீங்க. எங்கள் ஏரியாவில் செம்மமான நான் ரெக்கார்ட் பண்ணுற இடமோ சீட்டு போட்ட இது டொப்புன்னு சத்தம் கேட்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இயற்கைக்கின் மத்தியில் என்னோடய வாய்ஸ்லாம் எடுபடி ஆகலை. அதான் உண்மை. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோ.